அந்த கிழவி அவளையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு உள்ளே போனாள். நட்சத்திரா அங்கிருந்த திட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டாள். உள்ளே போன கிழவி ஹாலை பெருக்கும் சத்தமும் பாத்ரூமை கழுவி விடும் சத்தமும் கேட்டது. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கிழவி திரும்பி வந்தாள். நட்சத்திராவின் அருகே வந்து தயக்கமாக நின்றாள். அம்மாவுக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். நர்ஸ் வேலைக்கு வந்தீங்களா? ஆமாம் என்ற நட்சத்திரா, நீ இங்கே எத்தனை நாளா வேலை பார்க்கற என்று கேட்டாள். 7-8 வருஷம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி இங்கே நர்ஸ் வேலைக்கு யாராவது வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. ஆனா என்ன ஆனா? நெற்றியை சுருக்கினாள் நட்சத்திரா. யாருமே வாரம் 10 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க. வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி? அத நான் சொல்லக்கூடாதுமா. 2 நாள்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சொன்ன கிழவி விறுவிறுவென்று வாசற்படி இறங்கி நடந்தாள். என்ன நண்பர்களே, முழு கதையும் கேட்கணுமா? கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். என்னோட கதைகளை ஒரு நல்ல ஸ்பீக்கர் இல்லைன்னா நல்ல ஹெட்போன்ல கேட்டு பாருங்க. கதை ரொம்பவே அருமையா இருக்கும். அந்த ஸ்பீக்கர் ஹெட்போன் வாங்கறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். இல்லைன்னா என்னுடைய ஷாப்பிங் கார்ட்ல போயிட்டு கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம்.